ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனு இன்றைக்கி நிஃப்டியில் கொஞ்சம் லாஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 2000 லாஸ் தான். ஸோ இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஒரு லெக்கை நம்ம வந்து திரும்பவுமே விற்றதுனால அது ஆவரேஜில் போயிடுச்சு. பட் வந்து ஒரு 1700 என்னமோ லாஸ்ன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை நான் க்ளோஸ் பண்ணவே எனக்கு வந்து ப்ராஃபிட் மாதிரி காட்டுச்சு. ஸோ அதுதான் விஷயம். பட் வந்து ஒரு சின்ன லாஸ் தான். மற்ற பொசிஷனில் அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து செக்லிஸ்ட்டில் பார்க்கலாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த. அண்ட் மார்க்கெட் சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு இடி கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸு. ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு கேப்பப் ஆகி மார்க்கெட் வந்து பிக்கப் ஆகி போயிட்டுருக்கணும், நான் எதிர்பார்த்தது அப்படி. ஆனால் மார்க்கெட் கொடுத்தது வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த அதானி நியூஸு வந்து ரொம்ப வேகமாக இறங்குனதை பார்க்க முடிஞ்சுது. அக்ராஸ் செல்லிங்கு. ஸோ இந்த செல்லிங் வந்து எப்படின்னா 2 விதத்தில் பார்க்கணும். ஸோ அதானி ஸ்டாக் மட்டும் விழுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அதானிக்கு லோன் கொடுத்த கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் இனிஷியலாக விழுந்ததை யாராலையும் மறக்க முடியாது. நிஃப்டியை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதுதான் விழுந்தது. ஸோ விழுந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1.5% வந்து ஏறுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்கில் சிவியரான செல்லிங் இருந்தது. ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ் வரும்போது அதுக்கு லோன் கொடுத்த கம்பெனி வந்து ஒரு கொஷின் மார்க்கில் விழும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் பேங்கிங் ஸ்டாக்கும் விழுந்தது. நிஃப்டிலாம் எதுவும் சொல்கிறது கிடையாது. என் பொசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 23,600 கிட்ட இங்கே நின்னா தான் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் வந்து கேப் டவுன் ஆனதுமே வந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. ஸோ இந்த பிபி டைனமிக்கில் அந்த சப்போர்ட்லேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டவுன் இங்கேயோட நிற்காது. இந்த அலிகேஷன் இல்லைனா இந்த ஒரு விஷயம் நியூஸு அகைன் வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறுற பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் கீழே போகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி இந்த ஒரு மூவே வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்கலை, அதுதான் விஷயம். அதில் மேலே ஒரு நாள் வந்து நமக்கு லீவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ஒரு கேப் டவுனுக்கு நம்ம வந்து ரெடியாக இருந்திருக்க மாட்டோம், அதுதான் உண்மை. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பார்த்து வந்து கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஏன் அப்படின்னா வந்து இது நியூஸ் பேஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால ஏதாவது விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக வந்தால் மார்க்கெட் அதை பிடிச்சி வேகமாக ஏறவும் செய்யும். அண்டு ஃபர்தராக வந்து மார்க்கெட் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் பார்த்துச்சுன்னா அகைன் மார்க்கெட் கீழே இறங்கவும் செய்யும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் தான். ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப அதிகம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ ஃபுல்லாக வால்டைலாக தான் நாளைக்கு இருக்கும் அப்படின்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ராடல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 520 பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போனா எய்தர் சைடு ஈஸியாக 500 பாயிண்ட் போகும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்படின்றது தான் இந்த வால்டைல் மார்க்கெட்டில் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ இந்தியா விக்ஸ் வேறு ஒரு 2% ஏறி இருந்தது. பட் இனிஷியலாக மார்க்கெட்டு விழும்போது ஒரு 7-8% வேறு ஏறி இருந்தது, அது சொல்லி தான் ஆகணும். பட் எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுனுக்கு அப்புறம் பெருசாக மார்க்கெட் வந்து விழலை, அதுதான் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஒரு மாதிரி வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. பட் அந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஐடி கிட்ட தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஸோ அது எந்த அளவு வந்து தாக்கு பிடிக்கும் தெரியல. பேங்கிங் ஸ்டாக்கில் 1-2 வந்து தாக்கு பிடிச்சிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எஃப்ஐ ஆக்டிவிட்டி இதை பார்க்கும்போது இது நேற்றோட டேட்டா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு இங்கே வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் லாங் எடுத்து வச்சுருக்காங்க. இவங்கள நினச்சா தான் கவலை. ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நியூஸ் வரும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இது ஒரு பொசிஷன் பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2% மார்க்கெட் மேலே ஏற வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஏறுமா அப்படின்றது தெரியல. இன்றைக்கான எஃப்ஐஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை பார்க்கணும், கண்டிப்பாக கைட்டு விட்ருப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பார்க்கலாம். அண்ட் இன்னொரு குறிப்பு, மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பைரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னை வரையும் 21ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் வந்து டீப் டவுன் வந்து டவுன் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. அப்படின்றதுனால கண்டிப்பாக உஷாராக இருங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். மொதல் விஷயம் அதானி, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கெலாம் கிடையாது. இன்னும் கேட்டால் இந்த ஸ்டாக்கை பற்றிலாம் நம்ம பேசும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அதானி குரூப்பில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா உருப்படியாக வந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. ஓகேவா? அதோடைய பிஇ ரேஷியோலாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த ஸ்டாக் இங்கேருந்து 50-60% விழுந்தால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஸ்டாக்காக இருக்காது. ஏன்னா அந்த அளவு தான் வந்து அந்த ஸ்டாக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புக்கு வந்து அதுக்கு வேல்யூ கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அந்த இண்டன்பர்க் நியூஸ் வரும்போதே நான் வந்து நினச்சேன், ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சரியில்லை அப்படின்ட்டு. பட்
நம்ம எதுவும் சொல்லிட முடியாது கரெக்ட்டுங்களா. பட் வந்து எனக்கு இந்த குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா அறவே வந்து எனக்கு உண்மையாகவே பிடிக்காது. ஏன்னா அதில் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ ஃப்யூச்சரில் நல்லா வரும்னு சொல்லிட்டு மட்டும் ஸ்டாக் ப்ரைஸை ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்களும் போய் செக் பண்ணுங்கள். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து இம்ப்ரெசிவாகவே இருக்காது. நல்ல வேளை நிஃப்டியில் வெயிட்டேஜ் இல்லை. ஸோ அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக மார்க்கெட்டை பிடிச்சி கீழே இறக்கி விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி எஃப்ஐஐ விற்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து எரியிற தீயில் வந்து எண்ணெயை மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஈஸியாக வந்து செல்லிங் ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணிட்டோம். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் வர இருக்கிற 1-2 வாரங்களுக்கு இந்த நியூஸ்னால மார்க்கெட் வந்து வால்டைலாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். பாருங்கள் நீங்களும். இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 2% வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்குது. இனிஷியலாக வந்து ஒரு 7-8% உயர்ந்திருந்தது. பட் யூஓடியில் ஒரு 2% வரையும் இதுவரையும் உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஐவி ரேஞ்சை பார்க்கும்போது அப்சைடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அப்சைட்லாம் கிடையாது. அப்சைடு எல்லாம் கொஞ்சம் வால்டைலாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏதாவது நியூஸ் வந்து ஃபர்தராக வந்து கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து ஈஸியாக கீழே போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராடல் பாயிண்ட் கிட்டத்தட்ட 520 பாயிண்ட் இருக்குது. ஒரு நாள் 520 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது இட்ஸ் அ குட் பெட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து குட் பெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் அங்கேயே நின்னா குட் பெட்டு. இல்லை மார்க்கெட் ஒரு சைடு ஓடிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிக்க முடியாது. ஏன்னா 520 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தில் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முந்தும் போதும் ஷார்ட் கவர் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இது வந்து ஒரு 77,000 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 பாயிண்ட் அடிலெல்லாம் ஈஸியாக உடச்சிரும். ஸோ ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. அதுதான் சென்செக்ஸ் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது எதாவது சொல்கிறதுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து பெருசாக சொல்கிறதுக்கெலாம் இல்லை. அதுதான் உண்மை. ஸோ கீப்பான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டே போகுது. இது நீங்களும் பார்க்கலாம். ஸோ இந்த டவுன் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்றது வந்து சத்தியமாக தெரியலை. இது வந்து நியூஸ் பேஸ் மார்க்கெட்னால இதை நம்ம சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல. நோட் பண்ணிக்கங்க, 21 நாள் ஆகிடுச்சு. 21 நாளும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு இறங்கிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி முடியறதுக்குள்ளே ஒன்று இங்கேருந்து மார்க்கெட் ஒரு 1/2% 1% மேலே ஏறி முடியணும். இல்லை மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே உடையும் போது வீக்லி கேண்டலில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கண்டிப்பாக கிடையாது. டிசம்பர் வேறு வருது அப்படின்றதுனால ஃபெஸ்டிவ் சீசன்னால் இன்னும் எஃப்ஐ விற்பான் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து டெக்னிக்கல்ஸ்லையுமே இருக்குது ஓகேங்களா. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டை ட்ரிகர் பண்ணுற விஷயம் அப்படின்றதுனால சொல்கிறேன். டெக்னிக்கலாக வந்து மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குது, அதுதான் உண்மை. டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது உருப்படியாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டை பார்க்கும்போது எதுவுமே இல்லை பெருசாக. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது அப்பட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன், நேற்று விழுந்ததெல்லாம் கண்டிப்பாக பெட்டிங்கில் விழுந்திருக்கோன்ட்டு. இது வந்து ஒரு ரியலான ஒரு வேல்யூவாக மேபி இருக்கலாம். பெரிய இம்ப்ரெசிவ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நியர் த எக்ஸ்பைரி வரும்போது ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மிங்கிள் ஆகிடும். ஸோ அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். பெரிய க்ளூ இல்லை. பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு கொஞ்சம் நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்ல. பேங்க் நிஃப்டி மெயின்டைன் பண்ணுது. மிட் கேப் நிஃப்டி ரொம்ப இதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லேசாக ஷேடாக இருக்குது. இதை வச்சு எதாவது சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஆப்ஷன் பொசிஷனும் இந்த ஒரு டைமில் கண்டிப்பாக வந்து எட்ஜாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து இது நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 300 பாயிண்ட் இறங்குச்சுன்னா நாளைக்கு ஈஸியாக 300 பாயிண்ட் ஏறிடும். இதுதான் வந்து நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட்னு சொல்லலாம். யூஎஸ் மார்க்கெட் வேறு ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்கான். ஸோ எந்த ஒரு கோளாறும் வந்து அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் வந்துடக்கூடாது. இதுவுமே வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோல்டு வேறு ஒரு சைடில் ஏறிட்டு இருக்கனால கண்டிப்பாக வந்து இதையும் நம்ம பார்க்கணும். ஹீல்டும் ஏறிட்டு இருக்கு, நோட் பண்ணுங்கள். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைய கருத்தாக பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ட்ரேடிங் வந்து நீங்கள் எடுங்க. ஸோ செக் பண்ணுங்கள். எவ்ரி ட்ரேட் ஆஸ் அ ரிஸ்க்கு. இதை வந்து மனதில் நிறுத்திக்குங்க. ஸோ இன்றைக்கி லாஸ் வந்துருச்சு, கண்டிப்பாக நாளைக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அதிகமான பொசிஷனில் இந்த மார்க்கெட்டில் எடுக்க வேண்டாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.